ஒன்றை சொல்வே, புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வே. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வே. மேலிருந்து வந்த ஒரு விந்து பிரம்மாவின் உடலில் வந்து அழியாத ஆத்ம ஞானம் தந்து நீக்கிய விகாரங்கள் 5. புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. பிந்து மேல் வைத்த யோகம், அதன் பெயரே ராஜயோகம். அது நீக்கியதன் ஆத்மரோகம், என்னே என் ஆன்மீக சுகபோகம். புதுமை செய்தி ஒன்றை சொல்வே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. பிந்து தந்த போதனை செய்தேன் நான் தாரணை, தொலைந்தது என் வேதனை, அனுதினமானந்த ஆராதனை. புதுமை செய்தி ஒன்றை சொல்லே, அதை பாங்குடனே நினைவில் கொள்வி. உலக மாற்றத்திற்கான சேவை, அது இப்போது இங்கு தேவை. அனைவர் மீதும் ஆத்ம பார்வை கொண்டு நீக்குவோம் மனச்சோர்வை. புதுமை செய்தி ஒன்றை சொல். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा।
ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஸ்ரீபாபா நினைவிருக்கின்றதா? 11/6/2024 பாபா முரளியில ஆழமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முரளியினுடைய ஒவ்வொரு வரியும் ரொம்ப ரொம்ப டெப்தா இருக்குது. நம்மளுடைய லட்சியம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எங்க செல்ல வேண்டுமோ அந்த நினைவு இருந்தாதான் அங்க போக முடியும். பாபா அந்த நினைவை தொடர்ந்து நீங்க கொண்டு வாங்கங்கிறார். ஆட்டோமேட்டிக்கா உங்க மூலமா எல்லா நல்லதுமே நடக்குங்கிறார். தலைப்பு மீட்டே பச்சே அபு துமே சம்பூரன் பன்னா ஹே. இனிமையான குழந்தைகளே, இப்போ நீங்க சம்பூர்ண நிலையை அடைய வேண்டும். क्योंकि वापस घर जाना है. ஏன்னா வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். और फिर पावन दुनिया में आना है. மீண்டும் தூய்மையான உலகத்தை நோக்கி வரணும். प्रश्न, संपूर्ण पावन बनने की युक्ति कौन सी है? சம்பூர்ண தூய்மை ஆகுவதற்கான வழி என்ன? முழு தூய்மை ஆகணும். எவ்வளோ பாருங்க, கிரேட்டஸ்ட் ஒரு சப்தம். 100% பியூர். அந்த பியூர் டைமண்ட் ஆகணும், பியூர் சோல். அதுக்கான வழி என்ன? சம்பூர்ண பாவன் பன்னா ஹே தோ பூரா பெக்கர் பனோ. சம்பூர்ண தூய்மை ஆக வேண்டுமானால் என்னிடம் எதுவுமே எனக்கு சொந்தமில்லை, என்னுடையது எதுவுமே இல்லை என்ற ஸ்திதியை கொண்டு வாங்க. தேக சகித் சப் சம்பந்தோ கோ பூலோ, முझे याद करो तब पावन बनेंगे. இந்த ஷரீரம் முதல் எல்லா சம்பந்தங்கள் உறவினர்களை மறந்து பாபா சொல்றார், என்ன நீங்க நினைவு செய்தால்தான் தூய்மை பெறுவீர்கள். ஏன்னா நீங்க தனியா வந்தீங்க, தனியா தான் போகணும். ஆகவே யாரையும் சார்ந்து நம்ம புத்தி மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதுதான் ஞானத்தோட சாராம்சம். अब तुम इन आंखों से जो कुछ देखते हो सब विनाश होना है. இந்த கண்களால பார்க்கறது எல்லாமே அழிவுக்குட்பட்டவை. इसलिए धन संपत्ति वैभव आदि सब बोल बेगर बनो. ஆகவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், சொத்துபத்து, வைபவம், சுகபோகம் எல்லாத்தையும் மறந்து பாபா சொல்றார், என்னுடையது எதுவும் இல்லை என்ற ஸ்திதிக்கு பேர் தான் பெக்கர். அப்படி நீங்க உங்க ஸ்திதியை கொண்டு வந்துருங்க. ஐசே பெக்கர் ஹி பிரின்ஸ் பன்தே. அப்படி எதுவுமே இந்த உலகத்தில் சொந்தம் இல்லாதவர் யாரோ அவரை பிரின்ஸ் ஆகின்றனர். ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहे. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் யாரோ அவர்களுக்கு ஆன்மீக தந்தை பாபா சொல்லி கொடுத்துட்டு இருக்க. बच्चे तो अच्छी रीति समझते, शुरू में आत्माएं सब पवित्र रहती. பாபா சொல்றார், நல்லா தெரியும் நமக்கு, முதல்ல நம்ம வரும்போது எப்படி வந்தோம், எவ்வளோ சுத்தமா வந்தோம். हम ही पावन थे, पतित और पावन आत्मा के लिए कहा जाता. நாம தான் புனிதமா வந்தோம், ரொம்ப தூய்மையா வந்தோம். பாபா சொல்றார், அதுக்கப்புறம் ஆத்மா என்ன ஆகுது?
பத்தீத்தமாயிடுறது. ஆத்மாவிற்கு தான் சொல்லப்படுது பத்தீத்தம் பாவனம் அப்படின்னு. ஆத்மா பாவனகே तो सुख. நம்ம ஆத்மா சுத்தமா இருக்கும்போது சுகமா இருக்குது. புத்தி में आता है कि हम पावन बनेंगे, पावन दुनिया का मालिक बने. அப்போ புத்தியில் நமக்கு இந்த ஞானம் தெளிவாக இருக்குது. நான் ஆத்மா தூய்மையாக இருக்கிறதுனால தூய்மையான உலகத்தின் எஜமானனாக நான் ஆகுவேன். இஸ்கலிஹி புருஷார்த்த கர்த்தே. அதுக்காக தான் சங்கமயுகா முழுக்க நம்ம என்ன பண்ணுறோம், ஆத்மாவை எப்படிலாம் தூய்மைப்படுத்துவது அதற்கான முயற்சியில் நம்ம ஒவ்வொருவருமே ரேஸில் போயிட்டுருக்குறோம். 5000 வருஷ பேலே பாவன் துனியா தீ. 5000 வருஷத்துக்கு முன்பு நம்ம வாழ்ந்த அந்த தூய உலகம் இருந்தது. உஸ்மே ஆதா கல்ப் தும் பாவன்தே. அந்த பூமியில் நீங்கள் அரை கல்பா சுத்தமாக தூய்மையாக வாழ்ந்தீங்க. பாக்கி ரக ஆதா கல்ப், மிச்சம் அரை கல்பா 2500 ஆண்டுகள் இருந்தீங்க. ஏ பாத்தேர் கோய் சமஜ் நஹீ சக்தே. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. தும் ஜான்தே ஹோ பதீத் பாவன் சுக் और दुख दिन और रात आधा आधा है. உங்களுக்கு தான் தெரியும், பதீத்தம் பாதி பாவனம், சுகம் பாதி துக்கம் பாதி, இரவு பாதி பகல் பாதி, இது எல்லாமே சம ஈக்குவல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். जो अच्छी समझदार उन्होंने बहुत भक्ति की है वो अच्छी रीति समझेंगे. யார் ரொம்ப புத்திசாலியோட பக்தி செஞ்சாங்களோ அவர்கள்தான் இந்த ஞானத்தை நல்ல முறையில் ஏற்றுக்கொள்வார்கள். பாபா கேத்தே மீட்டே பச்சோம் தும் பாவன் தே. பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க. நை துனியாமே சரு தும்ஹி தே. நீங்கள் மட்டும்தான் வாழ்ந்தீங்க. பாக்கி ஜோ இத்தனை சப் சாந்தி தாமே த. உலகத்தில் இவ்வளோ பேர் 800 கோடி இருக்காங்களே, எல்லாருமே சாந்தி தாமத்தில் இருந்தாங்க. பெலப்பிலே ஹம் பாவன் தே ஒரு பொத்தோடே தே. முதல்ல நம்ம தூய்மையாக இருக்கும்போது கொஞ்சம் ஆத்மாக்கள் அவங்க தான் இருந்தாங்க பூமியில். ஃபிர் நம்பர் 1 மனுஷ சிருஷ்டி விருதிக்கோ பாத்தி. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாள் ஆக 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 ஆத்மாக்கள் மேலிருந்து இறங்க தொடங்கி இவ்வளோ விருதி அடைஞ்சிட்டு இப்போ. அபு தும் மீட்டே பச்சோங்கோ கோன் சம்ஜா ரேகே. இப்போ என்னுடைய இனிமையான குழந்தைங்களுக்கு யார் சொல்லி கொடுத்துட்ருக்கிறா? நம்ம புத்தி வேற பக்கம் திரும்பிடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார் இனிமையான குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறா கேட்குறாரு பாபா. புத்தியில் வந்துருச்சு தானே எல்லாருக்கும். பாப் ஆத்மா கோ பரமாத்மா பாப் சம்ஜாத்தே ஹே. அப்பா, பாபா யாரு? அப்பா, நமக்கு ஆத்ம தந்தை. பாபா சொல்றார், ஆத்மாக்களுக்கு பரமாத்மா புரிய வச்சிட்டு இருக்கார். இஸ்கோ கஹா ஜாத்தா ஹை சங்கம். இதுக்கு பேர் தான் சங்கமம், சந்தித்தல். பரமாத்மா ஜீவாத்மாக்களை சந்தித்து வாணி சொல்லிட்டு இருக்கார். வாணினா என்ன? ஒவ்வொரு யதார்த்த விஷயங்களை பாபா புரிய வச்சிட்டு இருக்கார். எதெல்லாம் நம்ம மறந்து வாழ்ந்தோம், பல ஆண்டுகள் தெரியாமே இருந்தோம், இதெல்லாம் பாபா புரிய வச்சிட்டு இருக்கார். இஸ்கோஹி கும்ப கஹா ஜாத்தா. இதுக்கு பேர் தான் கும்பம் என்று சொல்லப்படுது. அதான் பெரிய ஒரு விழா. மனுஷி சங்கம் கோ பூல் கயே. மனிதர்கள் இந்த சங்கம யுகத்தை மறந்துவிட்டனர். பாபா ने समझाया 4 யுக होते. பாபா தெளிவுபடுத்துறார், இந்த சிருஷ்டியில் 4 யுகங்கள் இருக்குது. 5वां छोटा सा लीप संगम युग. 5வது யுகம் இருக்குல்ல, அது சின்னஞ்சிறிய லீப் சங்கம் யுகான்னு சொல்லப்படுது. இஸ்கி ஆயுள் சோட்டி ஹே. அதுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி தான். எவ்வளோ சங்கம் யுகா? 100 வருஷம்தான். बाप कहते हैं मैं इनकी वानप्रस्थ अवस्था में प्रवेश करता हूँ. சிவ பாபா கூறுகின்றார், நான் பிரம்மாவின் 60வது வயதில் அவருடைய உடலில் பிரவேசிக்கின்றேன். பௌத்த ஜனமோக்கி அந்துக்கே பி அந்துமே. அவருடைய அநேக பிறவி 83 பிறவி எடுத்து 84வது பிறவிக்கு வந்த பிறகு அதுலேயும் 3/4 நாள் போயிட்டு 60 வயது எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ நான் வரேன். பச்சும் को तो कातरी है ना.
பாபா சொல்றார், குழந்தைகளுக்கு மரியாதைன்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா? பாபா ने इनमें प्रवेश किया. பாபா இவருள் பிரவேசமாயிருக்கார். இன்கி பி பயோகிராஃபி சுனாயி. பிரம்மா பாபாவுடைய பயோகிராஃபியும் சொல்லியிருக்கார். பாபா कहते हैं मैं आत्माओं से ही बात करता हूँ. ஸ்ரீ பாபா கூறுகின்றார், நான் ஆத்மாக்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆத்மா और शरीर दोनों का इकट्ठा पार्ट होता. ஆத்மா சரீரம் ரெண்டும் சேர்ந்து பார்ட்டை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இஸ்கோ கஹா ஜாத்தா ஜீவாத்மா. இதுக்கு பேர் தான் ஜீவாத்மான்னு சொல்லப்படுது. பவித்திர ஜீவாத்மா, अपवित्र जीवात्मा, தூய்மையான ஜீவாத்மா, தூய்மை இல்லாத ஜீவாத்மா. तुम बच्चों की बुद्धि में हैं, सतयुग में बहुत थोड़े देवी देवता होते. உங்கள் புத்தியில் தெளிவாக இருக்குது, சத்தியுகத்தில் ரொம்ப குறைந்த தேவி தேவதைகள் தான் இருக்காங்க. फिर अपने लिए भी कहेंगे हम जीवात्मा. அது மட்டுமல்ல, நீங்களும் சொல்லிக்கிறீங்க நான் ஜீவாத்மா என்று. जो सतयुग में पावन थी, 84 जन्मों के बाद पतित बने. சத்தியுகத்தில் தூய்மையாக இருக்குது, 84 பிறவி எடுத்தோன்னு ஆத்மா என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து 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 ஆத்மா தூய்மை எழுந்துடுறது. पतित से पावन, पावन से पतित, ये चक्कर फिरता ही रहता. ஃபஸ்ட்டு ஆத்மா எப்படி இருக்குது? பதீத்தமாக இருக்குது. அப்போ தான் பாபா வர்றார். அடுத்து ஆத்மா சுத்தமாகுது, திரும்பி என்ன ஆகுது? மீண்டும் பதீத்த நிலைக்கு போயிடுது. இதுதான் சக்கரம். சக்கரம் என்பது சுழன்று கொண்டே தான் இருக்கு. யாதி பீஸ் பதீத் பாவன் பாபாக்கோ யாது கருத்தே. இந்த கால சக்கரத்தில் எல்லாருமே பதீத்த பாவனனை தான் நினைவு செய்கின்றனர். तो हर 5000 वर्ष के बाद பாபா एक ही बार आते हैं. ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாபா தான், அதே பாபா தான் வர்றார். ஆக்கர் சொர்க்கி ஸ்தாபனா கருத்தே. அவர் என்ன காரியம் செய்கிறார்? சொர்க்க ஸ்தாபனை காரியத்தை செய்கிறார். பகவான் ஏக், ஜரூர் வஹி புராணி துனியா கோ நயா பனாயங்கே. பகவான் என்பவர் ஒருத்தர் தான். நல்லா ஆழமாக புத்தியில் பதிய வச்சுக்கணும். பாபா ஒருவர் தான். அவரே பழைய உலகத்தை புதுமையாக்குவார். யாராலுமே முடியாது இந்த வேலையெல்லாம் செய்ய. फिर नए को पुराना कौन बनाता? அப்புறம் இவ்வளோ புதுசாக உருவாக்குனாரே, இதை யாரு பழசாக்குனது? ராவணன். क्योंकि रावण की देह अभिमान बनाते. எப்போ ராவணன் வருதோ தேக அபிமானத்தில் உங்களை கொண்டு வந்துடுறது. தேக அபிமானம்னா என்ன? கத்தி பேசுறது, கோபப்பட்டு பேசுறது, வெறுக்கிறது, பழி வாங்கிறது, பொறாமப்படுறது, இதெல்லாம் ராவண குணம். துஷ்மன் கோ ஜலாயா ஜாத்தா. எதிரியை எரிக்கப்படுது. மித்திர கோ நகி ஜலாயா ஜாத்தா. நண்பனை எரிக்க மாட்டாங்க யாரும். சர்வகா மித்திர ஏக்கி பாப், जो सर्व की सद्गति करते. எல்லாருக்கும் நண்பன் ஒருத்தர் தான். அவர் தான் எல்லாருக்குமே சத்கதி அளிக்கிறார். உनको सब याद करते. அவரை தான் எல்லாருமே நினைக்கிறோம். क्योंकि वह ही सबको सुख देने वाला. ஏன் அவரை நினைக்கிறோன்னா எல்லாருக்கும் அவர் சுகம் தரார். तो जरूर दुख देने वाला भी कोई होगा. அப்போ எப்போதுமே சுகம் ஒருத்தர் தராருன்னா அப்போ கட்டாயமாக துக்கமும் ஒருத்தர் தரக்கூடியவர் இருப்பார் இல்லையா? வகை 5 விக்காரம் ரூபி ராவன். அதுதான் 5 விக்காரங்களை உடைய ராவணன். ஆதா கல்ப ராமராஜ்ய, ஆதா கல்ப ராவணராஜ்ய. அரை கல்ப ராமராஜ்யம், அரை கல்ப ராவணராஜ்யம். ஸ்வஸ்திகா நிகால்த்தே ஹேனா. இந்த ஸ்வஸ்திக், அந்த சிம்பிள் போடுறாங்க இல்லையா, इसको भी अर्थ बाप समझाते. அதோட அர்த்தத்தையும் கூட நமக்கு பாபா தெளிவாக சொல்லியிருக்காங்க. इसमें पूरा 14 होता. அந்த சொஸ்திக்கில் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 பாகம் தனித்தனியாக காட்டப்படுது. ஜராபி கம் ஜாஸ்தி நகி, கொஞ்சம் கூட கூட குறைச்சே கிடையாது. ஏ ட்ராமா படா அக்யூரேட். இந்த சிருஷ்டி ட்ராமா இருக்குல்ல, வெரி அக்யூரேட். कोई समझते हैं
हम इस ड्रामा से निकल जावे, बहुत दुखी है। इसी तो जाकर ज्योति समावे, ब्रह्म में लीन हो जावे, लेकिन कोई भी जान नहीं सकता. சிலருக்கு இந்த உலகம் பிடிக்கல. என்ன வாழ்க்கை இது, இவ்வளோ துக்கமா என் வாழ்க்கையில, இவ்வளோ விஷயமா, இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சிலர் வாழ்க்கையை வெறுத்துட்டு என்ன நினைக்கிறாங்க, நம்ம கடவுளோட போய் ஐக்கியம் ஆயிடுவோம், பிரம்மத்தோட போய் லீன் ஆகிவிடுவோம் என்று நினைத்தாலும் யாராலுமே போக முடியாது. கியா 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 லத் கர்த்தே, துக்கத்தில் பாருங்க என்னென்னலாம் எண்ணங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பக்தி மார்க்கமே பிரயத்தன் பி பின்ன பின்ன கருத்தே, பக்தி மார்க்கத்தில் பலவிதமான முயற்சிகள் பலவிதத்தில் செய்கிறாங்க. சன்னியாசி ஷரீர் छोड़ेंगे तो ऐसे कभी नहीं कहेंगे ஸ்வர்க் வைகுண்டு பத்தாரா. சன்னியாசிகள் யாராவது சரீரை விட்டால் எப்படி சொல்ல மாட்டாங்க, அவர் சொர்க்கம் போயிட்டாரு, வைகுண்டத்தை சென்றடைந்து விட்டார். பிரவிருத்தி மார்க்கவாலே கஹெங்கே ஃபலானா ஸ்வர்க் பத்தாரா. இல்லற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன சொல்றாங்க தெரியுமா, இல்லறவாசிகள் இறந்தா அவர் சொர்க்கம் சென்றடைந்து விட்டார். பதாரா. ஆத்மாவுக்கோ ஸ்வர்க் யாதுகைனா, பாபா சொல்றாங்க ஆத்மாக்களுக்கு ஸ்வர்க்கம் அப்படின்னு ஒன்று நினைவு இருக்கு இல்லையா, தும்கு தோ சப்சே ஜாதா யாதுகை, உங்களுக்கு தான் எல்லாரோட அதிகமாக சொர்க்கத்தோட நினைவு இருக்குது. தும்கோ தோனோ கி ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி கா பத்தா ஹே, பாபா சொல்றார் உங்களுக்கு தான் ஸ்வர்க்கம் நரகத்தை பற்றி ஹிஸ்ட்ரி ஜார்ஃபி தெரியுது, ஒரு கோய்க்கோ பத்தா நகி ஹே, இது மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது. தும்கோ பி பத்தா நகி தா, பாபா பைட் பச்சோங்கோ சப் ராஸ் சம்ஜாத்தே, நீங்களும் தெரிந்து கொள்ளாம தான் இருந்தீங்க ஒரு காலகட்டத்தில். ஆனால் பாபா இப்போ உங்களுக்கும் அனைத்து ரகசியங்களையும் புரிய வைத்து வருகிறார். என் மனுஷ சிருஷ்டி ரூபி விருக்ஷஹே, இது மனித சிருஷ்டி மரத்தின் விதை. விருக்ஷகா ஜரூர் பீஜ் ஹோனா சாஹியேனா, விருக்ஷம் இருக்குன்னா கட்டாயமா விதை என்பது இருக்கணும் தானே, பாபா கேட்குறார். பாபா ஹி சம்ஜாத்தே ஹே, பாபா தான் விதை, அவர் தான் நமக்கு இந்த தெளிவெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கார். பாவன் துனியா கேசே பத்தித் பன்தி ஹே, பாவனமான உலகம் எப்படி தூய்மையான உலகம் எப்படி அழுக்காச்சுது, ஃபிர்மே பாவன் பனாத்தாகும். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நல்ல புது ட்ரெஸ் அம்மா குளிக்க ஊற்றி அனுப்புவாங்க, புது ட்ரெஸ் போட்டு அனுப்புவாங்க, குழந்தை அழுக்காகிட்டு வந்து நிற்கும். ஏப்பா அழுக்காக்குனா, எங்கே அழுக்காக்குனா கேட்பாங்களா இல்லையா, எங்கே விழுந்தியா கேட்பாங்களா இல்லையா. இந்த மாதிரி பாபா கூட என்ன பண்ணுறாரு, உங்களை எவ்வளோ தூய்மைப்படுத்தி தூய்மையான உலகத்துக்கு அனுப்பி வச்சனே, இப்போ யார் உங்களை எப்படி ஆக்குனது. பாவன் துனியாக்கோ கஹா ஜாத்தா ஸ்வரக், தூய்மையான உலகத்துக்கு சொல்லப்படுது ஸ்வர்க்கம். ஸ்வர்க் பாஸ்ட் ஹோ கயா, ஃபிர் ஜரூர் ரிப்பீட் ஹோனா ஹே. ஸ்வர்காங்கிறது முடிந்து விட்டது, பாஸ்ட், மீண்டும் ரிப்பீட் ஆகும். इसलिए कहा जाता வேர்ல்டு की हिस्ट्री ஜாரஃபி, ஆகவேதான் சொல்லப்படுது உலகத்தினுடைய சரித்திர பூகோளம் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லப்படுது. அர்த்தாத் வேர்ல்டு ஹி புராணி से நை से புராணி, உலகமே ஃபஸ்ட்டு பழசாகுது, அப்புறம் புதுசாகுது, புதுசு திரும்பி பழசாகுது. ரிப்பீட் மானாகி ட்ராமா, ரிப்பீட் என்றாலே ட்ராமா அதுக்கு பேர். ட்ராமா அக்ஷர் போத் அச்சா ஷோப்தா ஹே, இந்த உலக ட்ராமா அப்படின்னு சொல்கிறது பாருங்க இவ்வளோ நல்லா இருக்குது, அழகாக இருக்குல்ல ட்ராமா, உலக ட்ராமா. சக்கர கூபு ஃபிர்சேகி ஃபித்தாகி ரேத்தா, சக்கரம் அப்படியே சுழன்று வருது. நாட்டக்கோ குபு நகி கஹா ஜாதா, நாடகத்தை அப்படியே நடக்கும் என்று சொல்ல முடியாது. कोई बीमार हो पड़ते तो छुट्टी ले लेते. ட்ராமாவில் நடிக்கும்போது சில ஆக்டர்ஸ்க்கு திடீர்னு ஜுரம் அடிக்குது இல்லை ஏதோ ஒரு வழின்னா அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, அந்த ட்ராமாலேருந்து நீக்கிடுவாங்க. तो तुम बच्चों की बुद्धि में है, ஆனால் குழந்தைகளாகிய உங்களோட புத்தியில் இந்த விஷயம் இருக்குது. ஹம் பூஜ்ய தேவதா, நாம் பூஜ்ய தேவதை.
நாம் பூஜ்ய தேவதையாக இருந்தோம். ஃபிர் பூஜாரி பனே. அதுக்கு பிறகு என்ன ஆயிட்டோம்? பூஜாரி ஆயிட்டோம். பாபாக்கர் பதிசே பாவன் பண்ணைக்கு யுக்தி பத்தாத்தே. பாபா தான் எப்படி சுத்தமாகிறதுங்கிற வழி சொல்றார். 5000 வருஷ பேலே பத்தாய் தீ. இதுக்கு முன்னாடி இந்த பாடத்தை எப்போ எடுத்தேங்கிறாரு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன். சிறப்பு கேத்தே பச்சோங்கு முஜே யாது கரோ. இதை மட்டும்தான் நான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். குழந்தைங்களே, என்னை மட்டும் நினைங்க. பாபா பேலே பேலே தும்க்கு ஆத்மாபிமானி பனாத்தே. அதனால முதல்ல பாபா நம்மளை ஆத்மா அப்படிங்கிற அந்த சோல் கான்சியஸை உடைய குழந்தைகளாக ஆக்குறார். पहले पहले ये पाठ देते बच्चे अपने को आत्मा समझो, பாபா को याद करो. முதல் லெசன் இதுதான் சொல்லி தரார். குழந்தாய், தன்னை ஆத்மான்னு நின, பரமாத்மா நான் உன்னோட அப்பா என்ன நின. इतना तुमको याद करता हो, तुम फिर भी भूल जाते हो. இவ்வளோ நான் ஒன்ன நினைக்கிறேனே, நீயே மறந்துடுற என்னைய. பூல்தே ஹி ரஹேங்கே. என்ன மறந்துட்டே இருப்பியா நீனு? ஜப் தக் டிராமா கா அந்த் ஆவே. பாபா சொல்றார், எது வரைக்கும் இந்த டிராமாவினுடைய இறுதி நிலை ஏற்படுமோ அதுவரை என்ன ஆகுதுங்கிறார் பாபா. நமக்கு எவ்வளோ மறதி ஏற்படுது. अंत में जब विनाश का समय होगा, पढ़ाई पूरी होगी. கடைசியில் இந்த ட்ராமா எப்போ முடியுதோ, விநாசத்துக்கான நேரம் எப்போ வருமோ அப்போ தான் இந்த படிப்பானது முடிவு பெறும். फिर तुम शरीर छोड़ देंगे. படிப்பு முடிஞ்சோன்னே நீங்கள் எல்லாருமே இந்த தேகத்தை விட்டுட்டு எங்கே போயிடுவீங்க? பாபா முதல்ல தலைப்பிலே சொன்னார் இல்லையா, வீட்டுக்கு போயிடுவீங்க, திரும்பி இந்த பூமிக்கு வருவீங்க. ஷர்ப்கா एक पुरानी काल छोड़ देते हैं ना. பாம்பு எப்படி என்ன பண்ணுது? பழைய சட்டையை அழகாக உரிச்சிடுது. तो बाबा भी समझाते, तुम जब बैठते हो, चलते फिरते हो, தேகி அபிமானி होकर रहो. அதே போல் நீங்களும் ரொம்ப ஈஸியாக அந்த தேகத்தை விட்டு போகணும். அதுக்கு என்ன பயிற்சி எடுக்கணும்? நடந்தாலும் போனாலும் எங்கே வந்தாலும் நான் ஆத்மா ஆத்மா ஆத்மா. ஆகிய தும்கோ தேக அபிமான் தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய தேக பற்று இருந்தது. பாபா கேத்தே ஆத்மா அபிமானி பண்ணும். இப்போ பாபா கூறுகின்றார், குழந்தை இந்த தேகம் பொய். சொல்லுவாங்களே, தேகமே பொய்யடா, காற்று அடைத்த பையடா, ஒன்றுமே இல்லை. பலூனில் காற்று இருக்குது, சின்ன ஒரு ஹோல் எங்கேயாவது ஓட்டை விழுந்துட்டுனா அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த உடல். ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம். எந்த செகண்ட் ஆத்மா இந்த உடலை விட்டு போயிடுதோ அவ்வளோதான். அப்போது நம்ம வேல்யூபுல் ஆத்மான்னு அந்த நினைவில் இருக்கணும். தேக அபிமான்மே ஆனேசி தும்கோ 5 விகார் பகட் லேத்தே. தேக அபிமானத்தில் வர்றதுனால 5 விகாரம் அவங்கள பிடிச்சிக்குது. இப்படி பேய் பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தமாரி பூதம் 5 பூதம் உங்களை பிடிச்சிக்குது. ஆத்மா அபிமானி பண்ணேசி கோய் விகார் பக்கடேகா நகி. நீங்கள் ஆத்மான்னு அந்த உணர்வை கொண்டு வந்துட்டிங்கன்னா எந்த பூதமும் உங்களை டச் பண்ணவே முடியாது. தேகி அபிமானிபன் பாபாக்கோ போது பியார் சே யாद करो. ஆத்மான்னு உணர்ந்து பாபா ரொம்ப அன்பாக நினைங்க. ஆத்மாவுக்கோ பரமாத்மா பாப் கா பியார் மில்தா இஸ் சங்கம் பர். இப்போ இந்த சங்கம யுகத்தில் தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபா மீது அன்பு என்பது, பாபாவுடைய அன்பு என்பது கிடைக்கிது. இஸ்கோ கல்யாணக்காரி சங்கம் கஹா ஜாத்தா. இதுக்கு பேர் கல்யாணக்காரி சங்கமம்னு சொல்லப்படுது. ஜப்கி பாப் ஒரு பச்சே ஆக்கர் மில்தே. சங்கமம் என்றாலே கடலும் ஆறும் சந்திப்பது. அந்த மாதிரி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் சந்திக்கும் வேலைதான் சங்கமம். தும் ஆத்மைபே ஷரீர்மே ஹோ. நீங்கள் ஆத்மாக்கள் ஷரீரத்தில் இருக்கீங்க. பாபா பி ஷரீர்மே ஆக்கர் தும்கோ ஆத்மா நிக்ஷே கராத்தே. பாபாவும் தேகத்தில் வந்து தான் நீங்கள் ஆத்மாங்கிற நம்பிக்கை ஏற்படுத்துகிறார். பாப் ஏக்கி பார் ஆத்தே. பாபா ஒரு முறை மட்டும்தான் வர்றார். ஜப்கி சபிகா வாபஸ் லே ஜானா. எப்போ எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பணுமோ அந்த நேரம் வர்றார். சம்ஜாத்தே வந்து என்ன புரிய வைக்கிறார்? ஹம் தும்கோ கேசே வாபஸ் லே ஜாயேங்கே. நான் உங்களை எப்படி தயார் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்.
பாபா அதையும் சொல்லி கொடுக்குறார். தும் கேத்தே ஹோ ஹம் சபி பதீத், நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா பாபா நாங்கள்லாம் தூய்மை இழந்துட்டோம். பாவன் ஹோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க, ரொம்ப தூய்மையானவங்க நீங்கள் தான். பாக்கர் ஹம்கோ பாவன் பனாவோ, அதனால் நீங்கள் தான் வந்து எங்களை சுத்தப்படுத்தணும் பாபா. தும் பச்சோங்கு பத்தா நெய் பாபா கேசை பாவன் பனாயேங்கே, குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருந்தது பகவான் எப்படி வந்து உங்களெல்லாம் தூய்மைப்படுத்துவார். ஜப்தக்கு ஆவே ஜப்தக்கு பனாவே நகி தப்தக்கு கியா ஜானே, எது வரைக்கும் அவர் தூய்மையை ஆக்கலையோ அது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி. ஏபி தும் சமஸ்தே ஹோ, ஆத்மா சோட்டா ஸ்டார், இதையும் இப்போ தான் புரிஞ்சிருக்கீங்க. ஆத்மா ஒரு சின்ன ஸ்டார், பாபா பி சோட்டா ஸ்டார், பாபாவும் ஒரு சின்ன நட்சத்திரம். பரந்து ஞான் கா சாகர், ஆனால் பாபா ஆத்மா சின்ன ஒளி நட்சத்திரம், ஆனால் அவர் ஞானக்கடல். சாந்தி கா சாகர், சாந்தி கடல். தும்கோ பி ஆப் சமான் பனாத்தே, உங்களையும் அவரை போல ஆக்குறார். ஏக் ஞான் தும் பச்சோं का है, இந்த ஞானம் குழந்தைகளாகி உங்களுடையது. ஜோ தும் ஃபிர் சப்கோ சம்ஜாத்தே ஹோ, இந்த ஞானத்தை தான் நீங்கள் எல்லாருக்குமே சொல்கிறீங்க. பாபா எதை உங்களுக்கு சொல்கிறாரோ இதை நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்க. அதனால தான் மீனாட்சி தேவி கையில் கிளி காண்பிக்கப்பட்டிருக்கு. ஜானகி தாதிஜி வரும்போது அந்த கோவிலில் அந்த அம்மனை பார்த்து அவளை ரசித்தாங்க. அம்மன் கையில் உள்ள மீனாட்சி தேவி கையில் உள்ள கிளி நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி டக்குன்னு தாதி பாருங்க எவ்வளோ ஞான சொரூபினியாக இருக்காங்க. ஏன்னா கிளி எப்படி நம்ம சொன்னதே தான் சொல்லும், மாற்றி சொல்லாது. நீங்கள் என்ன சொல்லித்தரீங்களோ அப்படியே சொல்லும். மாரி ஸ்ரீ பாபா என்ன சொல்லித்தராரோ அதை அப்படியே நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரோம். அதனால தான் கிளி காட்டப்படுதுன்னு தாதி சொன்னாங்க. फिर सतयुग में जब तुम होंगे तो वह ज्ञान सुनाएंगे क्या, பிறகு சத்தியுகம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஞானம் கிடைக்குமா என்ன உங்களுக்கு? நீங்கள் ஞானம் சொல்லுவீங்களா என்ன? நஹி, ஞான் சாகர் பாப் தோ ஏக் ஹி ஹே ஜோ தும்கோ அபி ஹி படாத்தே, ஞானக்கடல் பாபா அவர் இப்போ உங்களுக்கு படிப்பித்து வருகிறார். ஜீவன் கஹானி தோ சப்கி சாகியேனா, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஜீவன் வாழ்க்கை கதை என்பது ஒன்று இருக்கணும் இல்லையா? பாப் சுனாத்தை ஹி ரஹத்தே, அதை தான் பாபா இப்போ சொல்லிட்டு இருக்கார். பரந்து தும் கடிகடி பூல் ஜாத்தே ஹோ, ஆனாலும் அவர் சொல்ல சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடிக்கடி மறந்துக்கிட்டே இருக்கீங்க. துமாரி மாயக்கே சாத் யுத்தகே, உங்களுக்கு மாயா கூட யுத்தம் நடக்குது. तुम फील करते हो बाबा को हम याद करते फिर बोल जाते, நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க நான் பாபாவை ஃபஸ்ட்டு நினைக்கிறேன் அப்புறம் மறந்துடுறேன். எப்போ இதெல்லாம் ஃபீல் பண்ணுறோம்? இப்படி சாப்பிட உட்காடுறோம் பாபா நினைவிலேயே, சாப்பாடு வந்தோடனே திருஷ்டி கொடுக்குறோம், பாபா நன்றி பாபா, பவித்திரமான பிரம்மா போஜனம் கொடுத்துருக்கீங்க, இந்த போஜனத்தால் நான் அதிகமாக உங்களை நினைக்கணும், இப்படி நினச்சி சாப்பிட வைக்கிறோம். இடையில என்ன ஆகுது, மறந்துடுது. திரும்பி கொண்டு வர நினைவு திரும்பி மறந்துடுது. பாபா சொல்லி இதெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள். பாபா கேத்தகி மாயாகி துமாரி துஷ்மன், பாபா சொல்கிறார் மாயா உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. ஜோ தும்கோ புலா தேத்தி, அது என்ன பண்ணுது, மறக்க வைக்கிது பாபாவை. பாபா சே பேமுக்கர் தேத்தி, பாபாட்டேந்து உங்கள் முகத்தை எண்ணத்தை திருப்பிடுது, வேறு திசையில் திருப்பிடுது. தும் பச்சே ஏக்கி பார் பாபா கே சம்முக்கு ஹோத்தேகோ, நீங்கள் ஒரே ஒரு முறை தான் பாபா எதிரில் வரீங்க. இப்போது 5000 வருஷத்தில் பாபா ஏக்கி பார் வருஷா தேத்தே, பாபாவை என்ன பண்ணுறார், ஒரே ஒரு முறை வந்து தான் ஆஸ்தி கொடுக்குறார். ஃபிர் பாப்கோ சம்முக்கு அன்னைக்கு தர்கார் ஹி நஹி, அதுக்கு பிறகு பாபா உங்கள் எதிரில் வரணுங்கிற அவசியம் இல்லை. பாப் ஆத்மா சே புண்ணியாத்மா ஸ்வர்கா மாலிக் பனாயா, பாவாத்மாக்களிலிருந்து புண்ணிய ஆத்மாவாக சொர்க்கத்தினுடைய எஜமானனாக பாபா ஆக்கிடுறார். பஸ் ஃபிர் கியா கரேங்கே, எல்லாம் முடிச்ச பிற்பாடு அவர் வந்து என்ன செய்வார், தும்னே புலாயா மே பில்குல் பூரே டைம் பர் ஆயா, நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க நான் என்னுடைய சரியான நேரத்தில் வந்துட்டேன். ஹர் 5000 வருஷக்கே பாத் மே அப்படி சமய ஆத்தாகும், ஒவ்வொரு கல்பத்தினுடைய ஒவ்வொரு 5000 வருஷம் ஆண்டுகளில்
நான் என்னுடைய அக்யூரட் டைம் படி வருவேன். किसको भी पता नहीं, இதெல்லாம் உலகத்தில் யாருக்குமே தெரியாது. சிவராத்திரி क्यों मनाते, उनसे क्या किया, சிவராத்திரின்னு ஏன் கொண்டாடுறாங்க, அப்போ என்ன செஞ்சாங்க, किसको भी पता नहीं, இதோட விளக்கமும் யாருக்குமே இல்லை. इसलिए शिवरात्रि की ஹாலிடே ஆதி कुछ नहीं करते. ஆகையினால தான் சிவராத்திரி அன்று யாருக்குமே ஹாலிடேங்கிறது எதுவுமே விடுறது இல்லை. அவர் சப்கி ஹாலிடே கர்த்தே, மற்ற எல்லாருக்குமே ஹாலிடே விடுறாங்க. लेकिन शिव बाबा आते ही इतना पाठ बजाते उनका कोई को पता नहीं पड़ता. சிவ பகவான் மேலிருந்து வரார், இவ்வளோ பாட்டு அவர் நம்ம கூட ப்ளே பண்ணுறார், இதை பற்றிலாம் யாருக்குமே தெரியறதில்ல. அர்த்திகி நை ஜான்தே, இதோட விளக்கமே அவங்களுக்கு தெரியறதில்ல. பாரத் மே கித்தனா அஜ்ஞானே, பாருங்க பாரத பூமியில் எவ்வளோ அறியாமை. तुम बच्चे जानते हो शिव बाबा की ऊंचते ऊंच, உங்களுக்கு தெரியும் शिव बाबा யாரு, மிக உயர்ந்தவர். சரூர் மனுஷனுக்கு ஊஞ்சத்தை ஊஞ்சு बनाए, கட்டாயமாக அவரால் தான் மனித ஆத்மாக்களை உயர்வாக்க முடியும். பாபா कहते हैं मैंने इनको ज्ञान दिया, योग सिखाया, फिर वह नर से नारायण बना. பாபா கூறுகின்றார், நான் தான் இவருக்கு ஞானம் கொடுத்தேன், யோகா சொல்லி கொடுத்தேன், நரனிலிருந்து நாராயணராக ஆக்கினேன். யார, பிரம்மா பாபா சொல்றார். உன்னுடைய நாலேஜ் சுனி, அவரு ஞானம் கேட்டார். ஏக் ஞான் துமாரிலே ஹிஹே, பாபா சொல்றார், இந்த ஞானம் என்பது உங்களுக்காக மட்டும்தான். அவர் கிஸ்கெலியே ஷோப்தா நெய்யே, மற்றவங்களுக்கு இந்த ஞானம் என்பது அழகல்ல. தும்கோ ஃபிர்சே பண்ணா, ஏன்னா நீங்கள் மீண்டும் ஆகுறீங்க. அவர் कोई नहीं बनते, மற்றவங்க யாரும் மீண்டும்லாம் ஆகிறதில்ல. ஏன் நர்சை நாராயண் பண்ணைக்கு கதா, பாபா சொல்ற இந்த ஞானம் என்பது ஒரு கதை. என்ன கதை, மனிதனை தேவனாக்கும் கதை. जिन्होंने और धर्म स्थापन किए सब पुनर्जन्म लेते लेते तमो प्रधान बने. பாபா சொல்றாங்க, யாரெல்லாம் மற்ற தர்ம ஸ்தாபனை செய்தார்களோ அனைவரும் மறுபிறவி எடுத்து எடுத்து அனைவருமே கடைசி படியில் வந்துட்டாங்க. உன் சப்கோ சதோ பிரதான் பண்ணாங்க, எல்லாருமே தூய்மை பெறும் நேரம் இது. உஸ் பதிக்கே ஆதார் ஃபிர் ரிப்பீட் கர்னாகே. பாபா சொல்றார், அந்த பதவியின் காரணமாக ரிப்பீட் ஆகுதுங்கிறார் பாபா. தூய்மை ஆகணும் இல்லையா, அவர்கள் பதவிக்கு அனுசாரமாக எல்லாமே ரிப்பீட் ஆகுது. ஊஞ்சு பாட்டுதாரி பண்ணலையே தும் கித்தனா புருஷாத் கர் ரே, நீங்கள் உயர்ந்த பாட்டை ப்ளே பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க. கோன் புருஷாத் கராராகா, யாரு உங்களை முயற்சி செய்விக்கிறா, யாரு தூண்டுதல் கொடுக்குறா. அப்படி விளக்க பாருங்க, அந்த திரியை நல்லா தூண்டி விட்டால் தான் அது எரியும், எரிஞ்சிட்டே இருக்கும், டிம்மாக எரியும். அதை கொஞ்சம் தூண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி யார் உங்களுக்கு இந்த புருஷார்த்தம் செய்வதற்கான தூண்டுதலை யார் தந்துட்டுருக்கிறா, பாபா. தும் ஊஞ்ச் பன் ஜாத்தே ஹோ, அவர் கொடுக்கக்கூடிய தூண்டுதலால் நீங்கள் உயர்ந்தவங்கள் ஆயிடுறீங்க. ஃபேர் கபி யாதுபி நகி கர்த்தே ஹோ, அதுக்கு பிறகு நீங்கள் அவரை நினைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பாபா அதிக தூண்டுதலை கொடுத்துட்றார். சொர்க்கமே தோடகி யாது கரைங்க, சொர்க்கத்தில் நீங்கள் அவரை நினைப்பீங்களா என்ன. ஊஞ்ச்தே ஊஞ்ச் பாப், ஃபிர் பனாத்தே பி ஊஞ்ச், உயர்ந்த பகவான் உங்களை உயர்வாக்குறார். நாராயண் சே பहले ஸ்ரீ கிருஷ்ண, ஸ்ரீ நாராயணர் உயர்ந்தவர், அதுக்கு முன்பு ஸ்ரீ கிருஷ்ணர் உயர்ந்தவர். ஃபிர் தும் ஐசே கியூ கேத்தே ஹோ கி நர்சே நாராயண் பனே, அந்த மாதிரி அப்புறம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க நரனிலிருந்து நாராயணன். கியூ நகி கேத்தே ஹோ நர்சே கிருஷ்ண பனே, ஏன் நீங்கள் நரனிலிருந்து கிருஷ்ணன் ஆகக்கூடாதுன்னு ஏன் சொல்லலை. பहले நாராயண் தோடகி பனேங்கே, எடுத்தோடனே நீங்கள் நாராயண் ஆயிடுவீங்களா. பहले तो பிரின்ஸ் ஸ்ரீ கிருஷ்ண பனேங்கன்னா முதல்ல சின்ன குழந்தையாக தானே பிறப்பீங்க, எடுத்தோடனே பெரிய குழந்தைய பிறப்பீங்களா. ஸ்ரீ கிருஷ்ணா தானே ஆகுவீங்க. பச்சா தோ ஃபூல் ஓத்தா, சின்ன குழந்தை அழகான மலர். ஒத்தோ ஃபிர் யுகல் பன் சாத்தே, அதுக்கு பிறகு அது யுகல் ஆயிடுது மேரேஜ் ஆனோன்னு. மகிமா பிரம்மச்சரிக்கு ஹோத்திகே, எல்லா புகழும் அந்த இளமை பருவத்தில் தான் ஏற்படுது. சோட்டே பச்சேக்கோ சதோ பிரதான் கஹா ஜாத்தா. பாபா சொல்கிறார்,
சின்ன குழந்தைகள் தூய்மையானவர்கள்னு சொல்லப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் சின்ன பருவத்திலே படிச்சிருவாங்க. அந்த படிக்கக்கூடிய நேரம் சுத்தமான நேரம். தும் பச்சோं को ख्याल में आना चाहिए हम पहले ज़रूर प्रिंस बनेंगे. இப்போ உங்கள் புத்தியில் இந்த விஷயம் வரணும், நான் முதல்ல பிரின்ஸ் ஆகுவேன். கயா பி ஜாத்தா பெக்கர் டு பிரின்ஸ் சொல்லப்படுது. பெக்கர் டு பிரின்ஸ்ன்னு. பெக்கர் கிஸ்கோ கஹா ஜாத்தா? பெக்கர்னா யாரு? ஆத்மா கோ ஷரீர் கே சாத் பெக்கர் சாகர் கேத்தே. ஆத்மாவை ஷரீரத்தோட பெக்கர்னும் ஆத்மாவை ஷரீரத்தோட செல்வந்தன்னு சொல்லப்படுது. इस समय तुम जानते हो सभी बेगर्स बन जाते. இந்த நேரம் எல்லாருமே பெக்கர்ஸ். எப்படி? எதுவுமே என்னுடையதல்ல, எல்லாமே பாபாவுடையதுன்னு சொல்கிறோம். சப் கத்தம் ஹோ ஜாத்தே. ஏன்னா எல்லாமே இருக்காது இனி. தும்கோ தோ இஸ் சமய் ஹி பெக்கர் பண்ணா. நீங்கள் இந்த நேரம் தான் பெக்கர் ஆகணும். இந்த சரீரம் முதல் உங்கள்கிட்ட உள்ள பைசா எல்லாமே கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஆத்மாக்கோ பெக்கர் பண்ணா. நீங்கள் ஆத்மா பெக்கர் ஆகணும். சப் குச்சி சோடுனா பாபா எதுவுமே என்னோடது இல்லை, அவ்வளோதான் விட்டுடணும். அப்போ தான் நீங்கள் பிரின்ஸ் ஆக முடியும். तुम जानते हैं धन दौलत आदि सब छोड़कर बेगर बन हम घर जाएंगे. உங்களுடைய சொத்து பத்து நிலபலம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க? பெக்கராகி வீட்டுக்கு போகிறீங்க. फिर नई दुनिया में प्रिंस बनकर आएंगे. அடுத்து புது உலகத்தில் பிரின்ஸ் ஆகிட்டு வருவீங்கிறார் பாபா. जो कुछ भी है सब कुछ छोड़ना. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விட போகிறீங்க. புராணி சீஸ் कोई काम की नहीं है. பழைய பொருள் எதுவுமே யூஸ் ஆகாது. ஆத்மா பவித்ர ஹோ ஜாயேகி ஃபிர் யஹா ஆயேகி பாட்டு பஜன். ஆத்மா சுத்தம் அடைஞ்சிட்டுனா அப்போ தான் பாட்டு ப்ளே பண்ண இந்த பூமிக்கு இறங்கும். கல் பேலே மிஸ் எப்படி இறங்கும்? கல்பத்துக்கு முன்னாடி எப்படி நாம் இறங்கணும் சேம் அப்படி இறங்குவோம். ஜித்னா ஜித்னா தும் தாரணா கரீங்க உத்தனா ஊஞ்சு பதவி மிலேगा. எவ்வளோ தாரணா பண்ணுறீங்களோ உயர்ந்த பதவி கிடைக்கும். भले समय किसी के पास 5 करोड़ खत्म हो जाएंगे. பாப்பா சொல்கிறார், இந்த நேரம் யாருக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 கோடி இருக்குது, அவ்வளோதான், அதெல்லாம் எல்லாமே போயிடுங்கிறார். फिर से अपनी नई दुनिया में जाते. நீங்கள் மீண்டும் உங்கள் புது உலகத்துக்கு போயிடுவீங்க. யஹா தும் ஆயே ஹோ நய் துனியா में जाने लिए. பாபா சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் வந்திருக்கிறது எதுக்காக? புது உலகம் செல்வதற்காக. और कोई सत्संग नहीं जिसमें कोई समझे कि हम नई दुनिया के लिए पढ़ रहे. எந்த சற்சங்கத்திலையும் இந்த மாதிரி பாடம் நடத்தியதே கிடையாது. புது உலகம் போகிறதுக்காக நான் படிச்சிட்ருக்கிறேன். तुम बच्चों की बुद्धि में ही बाबा हमको पहले बेगर बनाकर फिर प्रिंस बनाते. உங்கள் புத்தியில் தான் இருக்குது. பாபா முதல்ல என்னை பெக்கர் ஆக்கி அப்புறம் பிரின்ஸ் ஆக்குறாரு. தேஹ் கே சப் சம்பந்த சோடோ பெக்கர் டேரேனா. தேக முதல் எல்லா சம்பந்தங்களையும் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் பெக்கர் தானே. குச்சி பி நகி ஹேனா. உங்ககிட்ட எதுவுமே இல்லை தானே. அபி பாரத்மே குச்சி பி நகி. பாபா சொல்கிறார், இப்போ பாரதத்துலேயும் ஒன்றுமே இல்லை. பாரத் அபி பெக்கர் இன்சால்வெண்ட். பாரதம் இப்போ பெக்கராக இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் ஏழை ஆயிட்டு. ஃபிர் சால்வெண்ட் ஹோகா. அடுத்து எல்லாமே நிரம்பிடும். கவுன் பன்தே. யார் அந்த மாதிரிலாம் உருவாக்குறது? ஆத்மா ஷரீர் துவாரா பன்தீங்க. பாபா சொல்கிறார், ஆத்மா ஷரீரம் மூலமாக ஆகுது, தயாராகுது. அபி ராஜா ராணி பி நையே. இப்போ ராஜா ராணியே கிடையாது. ஒபி இன்சால்வெண்ட். அங்கே ராஜா ராணின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா எல்லாம் ஏழை ஆயிட்டாங்க. ராஜா ராணிக்கா தாஜ் பி நையே. ராஜா ராணிக்கு கிரீடமே இல்லை. நா தாஜ் நா ரத்தன் ஜட். அந்த கிரீடமும் இல்லை, ரத்தன கிரீடமும் இல்லை. அந்தேரி நகரி. பாபா சொல்ற, இருளான நகரம் ஆயிட்டு பூமி. சர்வியாபி ககுதேத்தே. ஒரே காரணம், கடவுள் எங்கும் நிறைஞ்சிருக்கான்னு சொன்னதுனால இருண்டு போச்சு. கோயா சப்மே பகவானே. எல்லாருக்குள்ளும் பகவான் இருக்கான்னு சொன்ன என்னத்துக்கு ஆகும் கதை? சப் ஏக் சமான். எல்லாரும் ஒரே மாதிரின்னு சொல்லிட்டாங்க. குத்தை பில்லி சப்மே கஹா ஜாத்தா. நாயில் இருக்கார் பகவான், பூனையில் இருக்கார் பகவான், எல்லாத்துலேயும் பகவான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அந்தேரி நகரி. அதனால் இருண்ட நகரம் ஆயிட்டு. தும் பிராமணோக்கி ராத்துத்தி. அந்த நேரம் பிராமணர்களுடைய இரவாக இருந்தது. அபு சமஸ்தேகோ ஞான் தின்னாராக. இப்போ புரிஞ்சிட்டீங்க, ஞானம் என்ற வெளிச்சத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம். சத்தியமே சபி ஜாக்தி ஜோத்திங்க. சத்தியத்தில் எல்லாருமே அழகான சுடர்விட்டு எரியும் தீபமாக இருக்கிறோம். அபி திவா பில்குல் டல் ஹோகயா. இப்போ ஆத்ம தீபம் என்ன ஆயிட்டு? டல் ஆயிட்டு. பாரத் மே ஹி திவா ஜகானே கி ரசமே.
பாரத்தில் தான் தீபம் ஏற்றக்கூடிய ஒரு பழக்கமே இருக்குது. அவர் கோய் தொடைகி திவா ஜாகாத்தே. வேற எந்த தர்மத்திலையும் பாபா சொல்றார், வேற யாருமே தீபம் ஏற்றுவதில்லை. துமாரி ஜோதி உஜாயி ஹுயி ஹே. உங்க தீபம் என்பது அணைந்து விட்டது. சதோ பிரதான் விஸ்வக்கே மாலிக்குத்தே. நீங்க சதோ பிரதானமாகி விஸ்வத்தின் எஜமானனாக இருந்தீங்க. வ தாக்கத்து கம் ஹோத்தே ஹோத்தே அபி குச்சு தாக்கத்தி நை ரஹி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழந்து கொஞ்சம் கூட சக்தி இல்லை. ஃபிர் பாப்பாயே தும்கோ தாக்கத்து தேனே, பேட்ரி பர்னே. இப்போ பாபா வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, பேட்டரியை போட்டு சக்தியை ஏற்றுறார், பவரை ஏற்றுறார். ஆத்மா கோ பரமாத்மா பாப் கி யாத் रहने से பேட்டரி பர்த்தி है. ஆத்மாவுக்கு பரமாத்மா பாபாவோட நினைவால தான் பேட்ரி நிறையும். பேட்ரி ஃபுல்லப் ஆகுது, இப்போ சார்ஜ் எடுத்துக்குது, பாபாட்டேந்து சார்ஜ் எடுத்துக்குது. अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार. गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते नमस्ते नमस्ते. धारणे का मुख्य सारम. अब नाटक पूरा हो रहा, हमें वापस जाना है. நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது, நாம் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும். इसलिए आत्मा को बाबा की याद से सदो प्रधान पावन जरूर बनाना. ஆகையினால் ஆத்மாவை சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக்க வேண்டும். பாப் சமான் ஞான் கா சாகர் சாந்தி கா சாகர் அபி ஹி பன்னா ஹே. பாபாவுக்கு சமமாக ஞானக்கடல் சாந்தி கடலாக ஆக வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், इस देह से भी पूरा बेगर बनने लिए बुद्धि में रहे. इन आंखों से जो कुछ भी देखते ये सब खत्म हो जाना है. தேக முதல் முழு பெக்கர் ஆயிடுங்க. ஆகவே முழு பெக்கர் ஆக வேண்டுமானால் உங்கள் புத்தியில் இந்த நினைவு இருக்கணும், இந்த கண்களால் நான் என்னெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேனோ எல்லாமே அழிந்துவிடும். ஹமே பெக்கர் சே பிரின்ஸ் பன்னா ஹே. நான் பெக்கரிலிருந்து பிரின்ஸ் ஆக வேண்டும். ஹமாரி படாய் கைஹி நை துனியாலே. நம்மளுடைய படிப்பு என்பது புது உலகத்திற்காக. பாபா வரதான் கொடுக்குறாங்க. चमत्कार दिखाने के बजाय अविनाशी भाग्य का चमकता हुआ सितारा बनाने वाले सिद्धि स्वरूप भव. பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய சாதுரியத்தை காண்பிப்பதற்கு பதிலாக அழியாத பாக்கியத்தினுடைய பிரகாசிக்கும் நட்சத்திரமாக ஆக்கக்கூடிய பிரகாசிக்கும் நட்சத்திரமாக ஆக்கக்கூடிய வெற்றி स्वरूपम आगंगल. आजकल जो अल्पकाल की सिद्धि वाले लास्ट में ऊपर से आने के कारण सदो प्रधान स्टेज के प्रमाण पवित्रता के फल स्वरूप अल्पकाल के चमत्कार दिखाते. பாபா சொல்ற, அன்னைக்கு கலிகாலம் இல்லையா, நிறைய சித்தியெல்லாம் காட்டுறாங்க, வித்தையெல்லாம் காட்டுறாங்க. பாபா சொல்கிறாரு, திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடுவாங்க, கையை மூடி இப்படி திறப்பாங்க, ஏதாவது ஒன்று வரும். பாபா சொல்கிறாங்க, கலியுக ஆத்மா மேலேருந்து இறங்குது. அது இறங்கும் போதே சதோ பிரதான ஸ்டேஜில் இறங்குறதுனால பாபா சொல்கிறார், அவங்களுடைய தூய்மையினுடைய சக்திக்கான அந்த பலன் என்பது அல்பகால ஒரு சாதுரியத்தை காண்பிக்குது. லேக்கின் அது ஆனால் அந்த வெற்றி என்பது சதாகாலத்திற்கு இருக்காது. थोड़े समय में ही सदो रजो तमो तीनों स्टेज से पास करते. கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது, ஒரு பிறவி ஃபஸ்ட் அப்போ தான் அந்த ஆத்மா கலியுகத்தில் இறங்குது. அந்த ஒரே ஜென்மத்தில் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோ நிலையை பாஸ் பண்ணிடுறாங்க. பவித்ர ஆத்மா சதா சித்தி ஸ்வரூப். ஆனால் நீங்கள் பவித்ர ஆத்மா, எப்போதுமே வெற்றி ஸ்வரூப ஆத்மா தான் நீங்கள். சமத்கார் திக்கானக்கே பஜாய் சமக்தி हुई ஜோதி ஸ்வரூப் बनाने वाले. பாபா சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற மாதிரி அந்த சித்தியெல்லாம் நீங்கள் காண்பிக்க கூடியவங்க இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் பிரகாசிக்கும் ஜோதி ஸ்வரூபமாக எல்லாரையும் ஆக்கக்கூடியவங்க. அவினாஷி பாக்யக்கா சமக்தாவா சித்தாரா பனானே வாலி. அழியாத பாக்கியத்தை உருவாக்கக்கூடியவங்க எல்லாருக்கும். அதிர்ஷ்ட நட்சத்திரம், பிரகாசிக்கும் நட்சத்திரம் ஆக்கக்கூடியவங்க நீங்கள். इसलिए सब आपके पास ही अंजलि लेने आएंगे.
அதனால் எல்லாருமே உங்களை நோக்கி அஞ்சலி அடைவதற்காக வருவாங்க. स्लोगन, बेहद की वैरागी वृद्धि का वायुमंडल हो तो सहयोगी सहजयोगी बन जाएंगे. எல்லையற்ற வைராகிய விருத்தியினுடைய சூழ்நிலையை உருவாக்கினீர்களே ஆனால், பாபா சொல்கிறாங்க, சகயோகிகள் சகஜ யோகியாக மாறுவாங்க. நம்மளுடைய தொடர்பில் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க, பக்க ஆத்மாவாக ஆயிடுவாங்க. அடுத்து இன்னைக்கு பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. கர்மயோகி சகஜமாக ராஜயோகியினுடைய ஒவ்வொரு சங்கல்பம் பாபாவுடைய அன்பினுடைய வைப்ரேஷனை பரப்பக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. கர்மயோகினாலே சகஜமாக ராஜயோகத்தினுடைய ஒவ்வொரு சங்கல்பா பாபாவுடைய அன்பினுடைய வைப்ரேஷனை பரப்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ஜட சித்திரம் இப்படி சாந்தியா அல்ப காலத்துக்கு சுகத்தினுடைய வைப்ரேஷனை கடைசி வரைக்கும் கொடுக்கக்கூடிய காரியத்தை செஞ்சிட்டு இருக்குது. அதே போல் நீங்கள் சைத்தன்ய ரூபத்தில் உங்களுடைய எண்ணத்தின் மூலமாக, வார்த்தை மூலமாக, செயல் மூலமாக முழு உலகத்திற்கும் சதா சுகம், சாந்தி, பாபாவுடைய அன்பின் வைப்ரேஷனை பரப்பக்கூடிய காரியத்தை செய்யுங்க. இதுதான் கர்மயோகி ஸ்டேஜ். இப்படி நம்மளுடைய ஜடமூர்த்தி இப்போ வரைக்கும் என்ன பண்ணுது? சுகம், சாந்தி கொடுக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணத்தால், வார்த்தையால், செயலால், வைப்ரேஷன் மூலமாக பாபாவுடைய அன்பினுடைய வைப்ரேஷனை எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்யுங்க. அச்சா, ஓம் சாந்தி. பாபா நினைவில் இருப்போம். நம்ம எல்லாருமே எங்கே போகிறோம்? இப்போது பாபா நினைவில் நேர பரந்தாமம், சின்ன அழகான ஒரு ஒளி, பிரகாசிக்கும் ஒரு தீபமாக இருக்குது. பாபா பரமாத்மா யார்? பேட்ரி. அவர்கிட்டேருந்து நான் ஆத்மா கனெக்ட் பண்ணுறேன். என்னோட புத்தி பாபாட்ட கனெக்ட் ஆகுது. என்னோட ஆத்மாங்கிற பேட்ரிக்கு பாபாட்டேருந்து சார்ஜ், ஃபுல் சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். நான் சார்ஜபிள் ஆத்மாவாக ஆயிட்டுருக்கிறேன். அந்த சங்கல்பத்தை மட்டும் நம்ம செய்வோம். ஓம் சாந்தி. சித்தங்கள் தெளிவடைய
வீழ்ந்தால் வேதனை, மீண்டு எழுந்தால் சாதனை. To fall down is agony. To raise up is achievement.